ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பழைய குக்கர்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா எடைக்கு போட்டுருவோம். இனிமேல் பழைய குக்கரை எடைக்கு போடாமல் இதில் புதுசாக ஒரு ரீயூஸ் ஐடியா என்னங்கிறத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வருதா, அதை எப்படி மிச்சம் பண்ணலாங்கிறத இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அதிகமாக பச்சரிசி வாங்கி வச்சுட்டா அதை ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி எல்லாம் அதிகமாக வந்துடும். ஸோ அந்த பச்சரிசியில் வண்டு வராமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய குக்கர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குக்கரில் இந்த பச்சரிசியை போட்டுட்டு நம்ம இந்த மூடியில் பெல்ட் எடுக்க வேணாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குக்கருக்குள்ளே ஏர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி வண்டு எதுவுமே இந்த அரிசிக்குள்ளே போகாமல் இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி பழைய குக்கரில் இந்த அரிசி போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பச்சரிசி கெட்டு போகாது, வண்டு வைக்காது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி கொட்டி வச்சோமோ அதே மாதிரியே இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அரிசியில் வண்டு பூச்சியெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அந்த வடிகட்டியில் நம்ம அரிசியை போட்டுட்டு ஜலிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு பூச்சி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தூசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடும். இதுக்காக நம்ம முரத்தில் போட்டு புடைக்கணுங்கிற டென்ஷனே வேணாங்க. அழகாக நம்ம வீட்டில் ஒரு வடிகட்டி இருந்தாலே போதுங்க. அழகாக இந்த மாதிரி ஜலிச்சுக்கலாம். நான் ஜலிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் இருக்க தூசி எல்லாமே வந்துருச்சு. வண்டும் பார்த்திங்கன்னா கீழே அழகாக விழுந்துருச்சு. இனிமேல் நம்ம முரத்தில் போட்டு புடைச்சி கை வலி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம இந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு பூச்சியெல்லாம் எடுத்துடலாம். நான் இதை ஜலிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த சட்டியில் எவ்வளோ தூசி வண்டு எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அழகாக சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பழைய குக்கர் எடுத்திருக்கேங்க. இந்த குக்கரில் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா பாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் சீக்கிரமாகவே வண்டு பூச்சியெல்லாம் வந்துடும். அதுவும் இல்லாமல் மசாலா பாக்கெட்லாம் கெட்டு போயிடும். ஸோ அது கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய இந்த குக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குக்கரில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கருக்குள்ளார ஏர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறனால இதில் இந்த மசாலா பாக்கெட்டில் வண்டு பூச்சி வரவே வராதுங்க. மசாலாவை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் தேவையில்லான்னு சொல்லி குக்கர் இனிமேல் தூக்கியே போடாதீங்க. நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குக்கர்லேயும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஐடியா தான் செய்யலாம். இந்த மாதிரி பழைய குக்கரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொருட்களும் பார்த்திங்கன்னா கெட்டு போகவே போகாது, அப்படியே இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நான் குக்கரில் அரை குக்கர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நல்லா வெயிட்டான ஒரு கல்லை போடுறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம குக்கரோட மூடியை போட்டு நல்லா வெயிட் போட்டுக்கலாம். இது விசில் வரணும்னு அவசியம் இல்லை. நல்ல தண்ணி கொதிச்சாலே போதுங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷர்ட்டை நம்ம அயன் பாக்ஸ் இல்லாமல் சூப்பராக அயன் பண்ணலாங்க. அயன் பாக்ஸில் தான் அயன் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம சூப்பராக அயன் பண்ணலாம். இதில் நம்ம குக்கரில் கல் போட்டு அது தண்ணி வச்சு இந்த ஹீட்டில் நம்ம அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு துணி பொசுங்காது. நம்ம ஃப்ரீயாக தைரியமாக நம்ம அயன் பண்ணலாம். அயன் பண்ண தெரியாதவங்களும் கூட இந்த மாதிரி மெத்தடில் சூப்பராக அயன் பண்ணலாங்க. நம்ம குக்கரில் போட்ட கல் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டான கல்லுங்க. இந்த கல் அரை குக்கர் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதுவே நல்லா சரியான வெயிட்டாக இருக்கும். இந்த வெயிட்டில் நம்ம அயன் பண்ணும் ஷர்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக அயன் ஆகுதுங்க. இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு பொசுங்கிரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இல்லையா. இந்த டிப்ஸை பிகினர்ஸ் கூட சூப்பராக ஃபாலோ பண்ணலாங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு கரண்ட் செலவாகாது. இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த குக்கரில் போட்ட தண்ணிக்கும் நான் கல்லுக்கும் பார்த்திங்கன்னா 3 ஷர்ட்டு அயன் பண்ணிவிட்டேன். 2 ஷர்ட்டு ஒரு டிஷர்ட்டு நான் அயன் பண்ணேன். ஷர்ட்டு பார்த்திங்கன்னா சரி ரொம்ப ஃபினிஷிங்காக இருந்துச்சு. இதே மெத்தடில் நான் டிஷர்ட்டையும் அயன் பண்ணேன். டிஷர்ட் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு இல்லையா. இந்த டிஷர்ட்டை இதே மெத்தடில் தாங்க நான் ஃபாலோ பண்ணி இனிமேல் நம்ம அயன் பண்ணதுக்கு வெளியில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணி கரண்டை வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் பில்லு வராது. ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்குது. இந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா டிஷர்ட்டில் இருக்க அந்த பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாக்கெட்டில் அதிகப்படியான சுருக்கம் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கரை அந்த பாக்கெட்டில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேங்க. வைக்கும் போது அதில் இருக்க சுருக்கங்கள்லாம் அழகாக போயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருந்துச்சு. அதிகப்படியான இருக்க சுருக்கத்தில் இந்த குக்கரை நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், தன்னால் இந்த சுருக்கம்லாம் போயிடுச்சு.
இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நான் இதை செஞ்சும் பார்த்துட்டேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு வந்து அதிகமாக வராது. வெளியில் கொடுக்கும்போது பைசா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே மெத்தடில் நம்மளும் ஃபாலோ பண்ணலாங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவு ரொம்ப கல் மாட்டம் இருக்கும். இதில் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாகவே வராது. அப்படி தேய்க்கும் போது ரொம்ப கல் மாட்டம் இருக்கும். ஸோ இந்த சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. அதில் வந்து குக்கரை வச்சுட்டு குக்கரை ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு உள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாட்டம் இருந்துச்சு இல்லையா? இந்த ஹீட்டில் வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இனிமேல் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சப்பாத்தி போடக்கூடிய மாவை இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இனிமேல் கல் போல் இருக்குதுன்னு கவலையே பட வேணாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு தலை வாரும் போது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக சிக்கு இருக்கும். அந்த சிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு தலை வலிக்காமல் சிக்கு சூப்பராக எப்படி எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம சீவக்கூடிய சீப்பில் கொஞ்சமாக வேஸ்லின் தடவிக்கலாங்க. இந்த மாதிரி வேஸ்லின் தடவிட்டு நம்ம பிள்ளைகளோட தலைமுடியை சீவும் போது பார்த்திங்கன்னா சிக்கு உழுக்காமல் தலைமுடி அழகாக வலிக்கிக்கிட்டு வருங்க. இந்த சீப்பில் வேஸ்லின் இருக்கனால இனிமேல் பிள்ளைகளோட தலையில் இனிமேல் சீப்பு போட்டு சீவுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம வேஸ்லின் தடவிட்டு நம்ம சீவணும்னு பார்த்திங்கன்னா அழகாக வலிக்காமல் சூப்பராக சிக்கு எடுத்துடலாம். இனிமேல் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா தலை வாரத்துக்கு அழகாக அழுகாமல் சூப்பராக உட்காந்துக்கோங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துக்கலாங்க. இந்த கிளிப்பில் வந்து கொஞ்சமாக நம்ம பெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜர் மாட்டுறதோடைய கேபிள் பார்த்தீங்கன்னா வழியே போட்டு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ தொலைஞ்சு போகவும் சான்ஸ் இருக்குது. இதை நம்ம தேடிக்கிட்டு இருக்காமல் சூப்பராக ஒரு ஐடியா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த கிளிப்பில் பெவி பாண்டை தடவிட்டு நம்ம எந்த இடத்துல சார்ஜ் போடுவோமோ அந்த இடத்துல வந்து இந்த கிளிப்பை வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் இந்த பெவி பாண்ட் வந்து அந்த ஸ்ட்ரிப்பாக ஒட்டிக்கிறதுக்கு. இது ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இது மேலே நம்ம கேபிளை வந்து சுற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.